கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நண்பர்கள் ஒரு பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாதை ஓரத்திலே கேட்பாரற்று கிடந்த ஒரு கோடரி ஒருவன் கண்ணில் பட்டது. எனவே அவன் அதோ ஒரு கோடரி கிடைக்கிறது, யாரும் அருகில் இல்லை, எனவே அது கேட்பாரற்று கிடக்கிறது என்று சொன்னான். உடனே மற்றவன் பாதையை விட்டு இறங்கி அதை எடுத்துக்கொண்டான். 2 பேரும் தொடர்ந்து நடந்து போகும்போது முதலாம் அவன் சொன்னான், அந்த கோடரியை விட்டு அதை 2 பங்காக நாம பிரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். ஆனால் மற்றவனோ இல்லை இல்லை, அது எனக்குரியது, நான் தானே இறங்கி எடுத்தேன், நீ பார்த்திருந்தாலும் அதனால் பயனில்லை, செயலில் இறங்கினவன் நான், எனவே அது எனக்குரியது என்று சொன்னான். 2 பேரும் மாறி மாறி விவாதம் செய்து கொண்டு கடைசியாக அந்த பார்த்தவன் மற்றவனை பார்த்து சரி நீயே வைத்துக் கொள் என்று விட்டுவிட்டான். இன்னும் சற்று தூரத்தில் அவர்கள் போன போது எதிரே 4-5 பேர் அந்த கோடரியை தேடி கொண்டு வந்தார்கள். உடனே கோடரியை வைத்திருந்தவன், பார், 4 பேர் நமக்கு எதிராக கோடரியை தேடிக்கொண்டு வருகிறார்கள், நமக்கு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னான். உடனே மற்றவன் சொன்னான், நமக்கு பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லாதே, உனக்கு பிரச்சனை வந்து விட்டது என்று சொல், ஏனென்றால் கோடரி உன்னுடையதல்லவா இப்பொழுது, எனவே நீயே அவர்களை சமாளித்துக் கொள் என்று சொன்னான். அப்படியே அந்த 4-5 பேரும் இவர்களிடத்திலே கோடரி இருப்பதை பார்த்துவிட்டு, நாங்கள் எங்கள் வாகனத்திலே வைத்து சென்ற கோடரி தவறி விழுந்து விட்டது, யாரும் கேட்கவில்லை என்றால் நீ எடுத்துக்கொள்வாயா, அதை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது போலீஸ் அளவா ஒப்படைக்க வேண்டும், நீ எப்படி உரிமை கொண்டாடலாம் என்று அதை அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு அவனை 2 அடி அடித்து விட்டு போய்விட்டார்கள். அநேக சமயங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்காமல் எல்லாம் நமக்கே வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்மை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது நாம் எடுத்துக்கொண்டவைகள் பெற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்துத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நாம் எடுத்துக்கொண்ட பொறுப்புகள், நாம் பெற்றுக்கொண்டவைகள், அவைகளுக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாம் அதை நியாயமாய் பெற்றிருக்கின்றோமா, கர்த்தர் நமக்கு தந்தவைகள் தானா, நாம் பெற்றுக்கொண்டவைகளை கொண்டு என்ன செய்தோம், அதையெல்லாம் சிந்தித்தவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ரோமர் 14:12, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நீதிமொழிகள் 9:12, நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய். நம்முடைய கிரியைகளை குறித்தும், நாம் பேசும் வார்த்தைகளை குறித்தும், இருதயத்தின் எண்ணங்களை குறித்தும், நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்தும் நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கணக்கு ஒப்புவித்துத்தான் ஆக வேண்டும். அதை நினைத்தவர்களாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.